Okay, 2013 electronics kalye parunga essay 9B. Right. என்னவா ஒரு படிகுறை நிலை மாற்றி 240 வோல்டேஜ் 50 ஹெர்ட்ஸ் ஏசி முதலி வோல்ட் அளவில் இருந்து 18 வோல்டேஜ் உச்சபெருமானம் எனும் பயப்பு வோல்ட் அளவை உற்பத்தி செய்கின்றது. சோ வோல்டேஜ் குறைக்குது, படிகுறை நிலை மாற்றி. மேற்குறித்த நிலை மாற்றியின் உரிய முடிவிடங்களுடன் தொடுக்கப்பட்டுள்ள ஒரு பாலச்சீராக்கியின் சுற்றுவரிப்படத்தை வரைய. இந்த நிலை மாற்றியோட தொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பாலச்சீராக்கி. அப்ப இங்க படிகுறை நிலை மாற்றி ஓகே, சரி, இன்புட் வோல்டேஜ் இது இங்கால தொடுக்கப்படுது. இதுல நீங்கள் சுருள்களின் எண்ணிக்கையை குறைச்சு காட்டினாலும் ஓகே, இல்ல அதை பிடிக்கிறதுனாலும் பிரச்சனை இல்ல. நம்மள படிக்குறை நிலை மாற்றினா இங்க சுருள்கள் எண்ணிக்கை குறைவா இருக்கும். அது அவ்வளவு இம்பார்ட்டன்டா பாப்பாரன்னு இல்லை, நிலை மாற்றியோட இருந்தா சரி. இதுல இருந்து வந்து பாலச்சீராக்கம். பாலச்சீராக்கம் என்ன உங்களுக்கு தெரியும், 4 தடை எப்படி நினைத்துக் கொள்வீங்கள், இதை கீறி பழகி கொள்ளணும். உங்களுக்கு தெரியும் சிம்பிளா கீறது எப்படி சொல்லி, முதல் 2 ரூபாயை கீறினோம்னா மிச்சம் கீறலாம். அப்படி இதுல இருந்து வர்ற கரண்ட் நீங்க இதுக்குள்ளால போகணும். அப்ப இங்க போகக்கூடிய மாதிரி 1 ரூபாயை தொடுக்கும். இதுக்குள்ளால போகக்கூடாது. தடுக்கிறதுக்காண்டி 1 ரூபாயை தொடுக்காது. இனி இது ரெண்டுக்கும் சமாந்தரம் அதே மாதிரி மற்றது இதே மாதிரி இதுல கேட்பீங்க, இதே மாதிரி இதுல கேட்கும். அவ்வளவுதான், அது சிம்பிளா கேட்கலாம். சரி, இனி இந்த முடிவிடத்துக்கு இடையில ஒரு தடை அனுப்பினா இந்த முடிவிடத்துக்கு இடையில ஒரு தடை, அதாவது இதுக்குள்ள ஒரு தடை. இதுதான் என்ன பாலச்சீராக்கம். ஓகே, நிலை மாற்றி பாலச்சீராக்கம். இதை கொடுத்துட்டா சரி. இதுக்குள்ள நீங்க உடனே இதுல தடையை நினைச்சு காட்டினாலும் சரி, நினைக்கல என்றாலும் சரி. இனி அது ஏ பார்ட். பி பார்ட் பார்க்கலாம். என்ன சொல்றார், பின்வரும் பயப்பு கட்டங்களில் பயப்புகளுக்கு குறுக்கே தொடுக்கப்பட்டுள்ள ஒரு தடைக்கு குறுக்கே உண்டாகும் வோல்ட் அளவு அலை வடிவங்களை வரையும். வரைவுகளின் அச்சுக்களை குறித்து வோல்ட் அளவுகளின் உச்ச பெருமானங்களையும் அலை வடிவங்களின் ஆவர்த்தன காலத்தையும் தெளிவாக குறிக்க. அப்ப உச்ச பெருமானமும் குறிச்சிருக்கணும், அழிவு காலங்களும் குறிச்சிருக்கணும். சரி, முதலாவது எல்லாம் இன்னொரு தடவை வந்துக்காரு. சீராக்கியில் பயன்படுத்தப்படும் சிலிக்கன் இருவாய்கள் 1 வோல்டேஜ் எனும் முன்முகக்கோடல் வோல்ட் அளவை உடையன. இதுக்குள்ள முன்முகக்கோடல் வோல்ட் அளவு வந்து 1 வோல்டேஜ். சரி, முதலாவது கேட்கிற நிலை மாற்றியின் பயப்பு. நீங்க இன்புட்டை கொடுக்குறீங்க 240. இது இந்த அவுட்புட் என்ன வரும், நிலை மாற்றிட்டு அவுட்புட் 18 வோல்டேஜ் வரும் இல்லையா? 18 நிலை மாற்றிட்டு அவுட்புட் 18. அப்ப அதுக்கு கேட்கணும்னா நீங்க ஆடல் ஓட்ட வோல்டேஜ கொடுக்குறீங்க. அப்ப இங்க ஆடல் ஓட்ட வோல்டேஜ் கிடைக்கும். அப்ப இது வி அவுட்புட் நிலை மாற்றிக்கூடியது. இப்படி ஆடல் ஓட்ட வோல்டேஜ் கிடைச்சு கொள்ளணும். இது இந்த மேக்சிமம் வோல்டேஜ குறிச்சு காட்டுறது 18. அடுத்தது அலைவு காலத்தை குறிக்கின்றனர். இந்த நேரத்தை குறிச்சு ஒரு அலைக்குரியது. இப்ப இதுல மீறன் வந்திருக்கார். என்ன மீறன்? 50 ஹெர்ட்ஸ் எல்லாம். மீறன் 50 ஹெர்ட்ஸ் அளவுகளும் என்ன, அதுக்கு தலைவு 1/50. அப்ப 1/50 எவ்வளவு? 2/100, 0.02 செகண்ட்.
சோ பியில முதலாவது இது குறிப்பிட்டீங்க நிலை மாற்றியின் அவுட்புட். செகண்ட் பார்ட் அதுல இருந்து கேட்கிறார் சீராக்கி பயப்பு ஒப்பமாக்கும் கொள்ளளவு இல்லாமல். இதுல ஒப்பமாக்கும் கொள்ளளவு இல்லாம இது இந்த அவுட்புட் கேட்கிறார். அப்ப இதுல ஒரு தடை இருந்தால் அதுக்குள்ள வர அவுட்புட். இப்ப என்ன நடக்கும்னா இங்க 18 வோல்டேஜ் மேக்சிமம் கிடைக்கும். அந்த 18ல இங்க வர இங்க கரண்ட் எப்படி ஓடும்? இதுக்குள்ளால போய் இதுக்குள்ளால வந்து இதுக்குள்ளால போகும். 2 கொள்ளளவு இருக்கும் சர்க்யூட்ல. அப்ப இதுக்கு ஒரு வோல்டேஜ் இதுக்கு ஒரு வோல்டேஜ் போயிருக்கும். அப்ப இதுக்கு மேக்சிமம் 16 வோல்டேஜ். ஆனா இது ஈஸியா மாத்திரும் எல்லாம் பிளஸ்ல மட்டும் தானே வரும். அப்ப இந்த பாலசீராக்கின் அவுட்புட் அப்படி வோல்டேஜ் வந்து பிளஸ்ல மட்டும்தான் இல்லையா? அது வந்து பிளஸ்ல மட்டும்தான் வரும். உயர் வோல்டேஜ் வந்து 16. ஏன் இந்த சிலிக்கனுக்குள்ள இதுக்கு ஒரு வோல்டேஜ் அப்படி வரைக்க இதுக்கு ஒரு வோல்டேஜ் போயிடும். இங்க இருந்து போய்க்கே அப்படிதான் இதுக்கு ஒரு வோல்டேஜ் இதுக்குள்ள வந்து இதுக்கு ஒரு வோல்டேஜ் போயிடும். 2 வோல்டேஜ் போயிடும். அப்ப உயர் வோல்டேஜ் 16. இனி அலைவு காலம் பண்ற இதுதான் ஒரு முழு அலை இந்த நேரம் தானே. இந்த அலை அப்படியே இருக்குது. இது அடுத்த அலை. அப்ப 0.02. ஓகே ரைட். அந்த தேர்ட் பார்ட் ஒப்பமாக்கும் கொள்ளளவையுடன் சீராக்கி பயப்பு. நீர் ஏயில் வரைந்த சுற்றில் கொள்ளளவை தொடுப்பை காட்டுக. அது கீறி காட்டலாமா? இப்ப கொள்ளளவியை நீங்க எப்படி தொடுப்பீங்க? இந்த தடைக்கு சமாந்தரமா தொடும். இப்ப கொள்ளளவு இருக்கைக்குள்ள எப்படி வர முடியாது? தேர்ட் பார்ட் இங்க என்ன நடக்கும்? இந்த அவுட்புட் வந்து தளம்பல் இங்க என்ன இருக்குது? பூஜ்ஜியத்துக்கு வருது. அந்த தளம்பல் இல்லாம போகும். இல்லாம போகும்னா குறைக்கப்படுது. என்ன நடக்கும்? இந்த கூடைக்குள்ள கூடும் 16 வோல்டேஜ். குறையக்கு என்ன செய்யும்? இப்படி குறைய வேண்டியது இங்க கொஞ்சம் வந்து இவர் 2ஆம் தரம் வெளிக்கிட்டே என்ன நடக்கும்? திருப்பி 16 வோல்டேஜுக்கு போய் திருப்பி இப்படி குறையும். திருப்பி 16 வோல்டேஜ் வந்து குறையும். இப்படி வந்து ரைட். அடுத்தது ஃபோர்த் பார்ட் என்னவா? வோல்டளவை ஒழுங்காக்குவதற்கு இந்த கிராஃப்ல இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் எப்படி என்னதுன்னா இப்பதான் நாங்க கொள்ளளவையும் போடுறோம். அதாவது இப்ப ஏற்றப்படாத ஒரு கொள்ளளவையும் வந்து கனெக்ட் பண்ணினால் இப்படி கீறலாம். இப்ப இதே கிராம சிலர் இப்படி கீறினாலும் ஏற்றுக்கொள்ளலாம். அப்படி இந்த பாயிண்ட்ல இருக்கு இப்படி இது இல்லாம சிலர் இதை இப்படி கீறலாம். இந்த துண்டு மாதிரி இப்படி கீறினாலும் இதுக்கு மார்க்ஸ் கிடைக்குமே. ஒர்க் பண்ணி கொண்டிருக்க இடையில ஒரு கணத்துல இருந்து இது இப்பதான் ஸ்டார்ட் பண்ண தொடங்குதுன்னு சொன்னா 0ல இருந்து தொடங்குதுன்னா அப்ப நீங்க எப்படி இருந்தாலும் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் மார்க்ஸ் கிடைக்கும். ரைட். அடுத்தது வோல்டளவை ஒழுங்காக்குவதற்கு ஒரு ஜெனரிவாயை தொடுத்த பின்னர் பயப்பு. நீர் ஏயில் வரைந்த சுற்றில் ஜெனரிவாயு தொடுப்பை காட்டுக. இப்ப இதுல இதுக்குள்ள வர்ற வோல்டேஜ் இப்ப கரண்ட் எப்படி ஓடும்? நான் கீர்னதை படி நான் கீர்ன சர்க்யூட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்க்கணும்னா நாங்க இப்படித்தானே கரண்ட் ஓட பண்ணி பாத்துருக்கோம். அப்ப வோல்டேஜ் இங்க இருந்தா ஜெனரிவாயு பின்னோக்க ஓடல. இத இதுக்குதான் தொடுக்கணும் இல்ல. இந்த அங்கால தொடுத்தாலும் ஓகே, எங்க தொடுத்தாலும் ஓகே. இப்ப இந்த ஜெனரிவாயு தொடுத்துடுவீங்க அந்த சுமை தடைக்கு சமாந்தரமா பின்முக குடல்ல தொடுக்கணும். அப்ப நீங்க கரண்ட் இப்படி ஓடுது,
அப்ப பின்முக குடல் தொடுத்து. இப்ப பின்முக குடலை தொடுத்தா என்ன நடக்கும்? இப்ப ஒப்பமாக்கி கேட்கும்ல, இந்த துண்டை விட்டுருங்க. இந்த துண்டை விட்டா இப்ப எப்படி இருக்கும்? 16 வோல்டேஜுக்கு கூட தானே இருக்க போகுது, 14 வோல்டேஜ் கிட்ட தானே இருக்க போகுது. ஆனா இது இந்த உடைவழுத்தம் போல வந்திருக்கா தர இல்ல. ஆனா ஏதோ ஒரு உடைவழுத்தம் இருக்குன்னா தரையில உடைவழுத்தம் ஒன்று இருக்குன்னா. இதுல உண்மையா இது உடைவழுத்தம் 16 விட கூடவா இருந்துச்சுன்னா பிரியோசனம் இல்லை, இப்படிதான். ஆனா எங்களுக்கு ஒப்பமாக்குற இன்னும் ஒப்பமாக்குறதுக்கு பயன்படுத்துற வேண்டாம், கட்டாயம் அதை எப்படி பயன்படுத்திருப்போம்? 16 வோல்டேஜை விட குறைஞ்சதான் பயன்படுத்திருப்போம் உடைவழுத்தம். அப்ப 16 விட குறைஞ்சதை பயன்படுத்திருக்க, இது என்ன செய்யும்? தொடர்ந்து மாறா வோல்டேஜ்ல இருக்கும். அப்ப இங்க 16 விட உடைவழுத்தம் குறைவா இருந்தா உடைஞ்சிடும். அது உடைஞ்சா பிறகு அது தொடர்ந்து அதே வோல்டேஜ்ல இருக்கு. இது போர்த் பார்ட். உடைஞ்சா பிறகு ஒரே வோல்டேஜ் இருக்கும். அப்ப இப்படி வந்து கொள்ளும். ஓகே தானே? ஓகே, இதுதான் பி பார்ட். இனி சி பார்ட் பாருங்க. என்ன கேட்கிறார்? சில ஃபர்ஸ்ட் பார்ட் என்னவா? ஒப்பமாக்கும் கொள்ளளவிக்கு ஒரு சிறிய கொள்ளளவு பெருமானத்துக்கு பதிலாக ஒரு பெரிய கொள்ளளவு பெருமானத்தை தெரிந்தெடுப்பதன் அனுகூலம் ஜாது. இப்ப கொள்ளளவம் சின்னனா இருந்தா அதுல சேமிக்கப்படுற ஏற்றத்தின் அளவும் சின்னனா இருக்கு. Q7 CV. இப்ப எங்களுக்கு ஒப்பமாக்கல் நிலை இதுல வருது. ஒப்பமாக்கல் நிலைக்குள்ள அதுல இருக்கிற ஏற்றம் குறையக்கும் இருக்கிற வோல்டேஜ் குறையும். அப்ப இது கொள்ளளவு சின்னனா இருந்தா என்ன நடக்கும்டா? டக்குன்னு ஏற்றம் குறைஞ்சிடும். அப்ப டக்குன்னு வோல்டேஜ் குறையும். இதுவே கொள்ளளவம் பெருசா இருந்தா என்ன நடக்கும்? கொள்ளளவம் கூடவா இருந்தா அதுல இருக்கிற ஏற்றம் கூடவா இருக்கும். அப்ப அது கன நேரம் எடுக்கும் அந்த சார்ஜ் இறங்குறதுக்கு. அப்ப அதுல இப்படி வேண்டாம். அப்ப இப்படி வரைக்கும் என்ன நடக்கும்? அந்த வோல்டேஜ் கிட்டத்தட்ட இன்னும் கூட ஒப்பமாக்கப்படுது இல்லையா? மாறாம இருக்கிறது. அதுக்கு நேர வேணாம் குறையும். பட் அந்த குறைந்த எமௌண்ட் இங்க கூட குறையும். கொள்ளளவு சின்னதா இருந்தா இதுல கொஞ்சமா குறையும். அப்ப அந்த ஒப்பமாக்குற அளவு கூட. ஓகே, அல்லது மாறா பரிமாணத்துக்கு கிட்டவா கொண்டு வரலாம் பெரிதா இருந்தால். அப்ப என்ன எழுதுவீங்க? மேலும் சீராக ஒப்பமாக்கலாம். மேலும் சீராக ஒப்பமாக்கலாம் அப்படி சொல்லலாம். அல்லது பயப்பை அண்ணளவாக மாறா பெருமானம் சொல்லலாம், அண்ணளவா ஒரு ஒரே பெருமானத்துக்கு கொண்டு வரலாம். அதனை ஒப்பமாக்காது. எப்படி என்ன ஒரு அந்த கன்செப்ட்ல ஒரு ஆன்சர் சொன்னா உங்களுக்கு விஷயம் விளங்கு தானே? இப்படி இப்படி கீழே வராம கொஞ்சம் மேலே வரும். செகண்ட் பார்ட். சீல செகண்ட் பார்ட் என்னவா? ஒப்பமாக்கும் கொள்ளளவி உரிய இடத்தில் இருக்கும் போது ஒரு இருவாய்க்கு குறுக்கே தோற்றத்தக்க உயர்ந்தபட்ச புறமாற்று கோடல் வோல்ட் அளவு ஆகும். என்னவா? ஒப்பமாக்கும் கொள்ளளவி உரிய இடத்தில் இருக்கும் போது ஒரு இருவாய்க்கு குறுக்கே தோற்றத்தக்க உயர்ந்தபட்ச புறமாற்று கோடல் வோல்ட் அளவு. இப்ப ஒப்பமாக்கும் கொள்ளளவு உரிய இடத்துல இருக்குது. ஒரு இருவாய்க்கு குறுக்கே
ஓர் இருவாய்க்கு குறுக்கே தோற்றத்தக்க உயர்ந்தபட்ச புறமாற்று கோணம். என்ன கேட்கிறார், இந்த பின்னோக்குடல் ஒரு இருவாய் புறமாற்று குழந்தைக்கு பின்னோக்குடல் தானே, இதுல இருக்க ஒரு இருவாய்க்கு குறுக்கே இருக்கிற பின்னோக்குடல். இப்ப இந்த இருவாயை எடுத்தீங்கன்னா இப்ப இந்த இதுக்குள்ள வரக்கூடிய மேக்சிமம் வோல்டேஜ் எவ்வளவு, இதுக்குள்ள வரக்கூடிய மேக்சிமம் வோல்டேஜ் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 16. அது கரண்ட் ஓடிங்க, இங்க மேக்சிமம் 16. எனக்கு இதுக்குள்ள வேணும், இது V1 இது V2 வேண்டா, சோ V1 மைனஸ் V2 வேணும். அப்ப இங்க வரும் V1 மைனஸ் V2 வேணும். இப்படி போறது இப்படிதான் வரும். இங்க வரைங்க இதுக்கே இருக்கிற அழுத்த வேறுபாடு சரி, இதுக்கே இருக்கிற இதுக்கு எவ்வளவு ஒரு வோல்டேஜ், இங்க 16. அப்படி வந்து இதுக்கு 1. அப்ப இதுக்கே இருக்கிற V1 மைனஸ் V2 என்ன வரும் 17 வோல்டேஜ். அப்ப பின்னோக்குடல் வோல்டேஜ் 17. நீங்க இல்ல இதுக்கு பார்க்க போறோம்னா அதுக்கும் அதே தான். இப்ப இது V3 V4 எடுங்க, அதே மாதிரி நீங்க இதுக்கு 1 சக 16 17, இது அதே தான் பூச்சி 17. அப்ப 1 16 17, இதுக்கே பின்னோக்குடல் வோல்டேஜ் 17. அதுதான் அவர் கேட்கிறார். சோ ஒரு இருவாய்க்கு குறுக்கே இருக்கிற புறமாற்று கோடல் வோல்டளவு சொல்லிக்கலாம் அவர் தெளிவா. பின்னோக்குடல்ல இருக்கிற ஒரு இருவாய்க்கு குறுக்கே இருக்கிற வோல்டளவு என்னன்னு, அப்ப 17 வோல்டேஜ். எஸ், என்ன இருக்கிறார், மேலே B4 பயன்படுத்திய ஜெனர் இருவாய்க்கு பின்வரும் விவர கூற்றுகள் இருப்பின் ஜெனர் இருவாயை பாதுகாக்க பயன்படுத்த வேண்டிய காப்பு தடையின் பெருமானத்தை குறிக்கிறார். இப்போ இந்த ஜெனர் இருவாய பாதுகாக்கணும் எப்படி, இப்ப இங்க பாருங்க, இப்ப இதுல வருகிறது, இதுல நாங்கள் ஜெனர் இருவாயை கொடுத்திருக்கிறோம். இப்ப எனக்கு மேக்சிமம் இங்க எவ்வளவு வோல்டேஜ் வரும், இதுக்குள்ள 16 வரணும். ஆனா 16 வர வேண்டிய இடத்துக்கு நான் என்னத்தை நினைச்சிட்டேன், 10 வோல்டேஜ் ஜெனர் இருவாயை தொடுத்துட்டேன். அப்ப இங்க 10 வோல்டேஜ் வருதுன்னா மிச்சம் 6 வோல்டேஜ் என்ன செய்யணும், நிக்கிறதுக்கு ஒரு தடை ஒன்று என்ன சொல்றோம், இங்க இதுக்கு 1 தான் நிக்கும், அது போக மிச்சம் 16, உலகத்துக்கும் 16. அதுல இருக்க 10 தான் நிக்குதுன்னா இங்க எவ்வளவு இருக்கணும், 6 வோல்டேஜ் ஒரு தடைக்குள்ள இருக்கணும். அப்ப இந்த இடத்துல நான் ஒரு தடை ஒன்று நினைக்கணும், 6 வோல்டேஜ். பிறகு சொல்றாரு, ஜெனர் இருவாயினோடு அனுமதிக்கத்தக்க உயர்ந்தபட்ச மின்னோட்டம் 200. இதுக்குள்ளால போகக்கூடிய மேக்சிமம் மின்னோட்டம் வந்து 200 மில்லி ஆம்பியர். அப்படி என்று சொன்னா இப்ப இந்த தடையின் உயர் பெருமானம் என்று 6 எப்படி காணுவோம், இந்த 6 வந்து இதுக்குள்ள இருக்க போற வோல்டேஜ் எனக்கு தெரியும் எவ்வளவு, 6 வோல்டேஜ். இதுல ஒரு கரண்ட் I என்றா எல்லாரும் 6 சமன் I into R. அப்ப அந்த R வந்து 6/I. அப்படிங்கிற I வந்து இதுல போற 200 சதவீதத்துக்குள்ள வரும் இன்னும். அப்ப 6 200 தர 10 சகாய். அப்ப இது 6 மேக்சிமம் தானே கேட்கிறார். இப்ப இதுக்குள்ள கரண்ட் ஓடாம இருந்தா இதுல கனெக்ஷன் இல்லாம இருக்குன்னு, அப்ப இதுக்குள்ள கரண்ட் ஓடாது. அப்ப இதுக்கு முழு கரண்ட் இதுக்குள்ளதான் ஓடணும் இல்லையா. அப்ப இங்க 6 வந்து அப்பதான் மேக்சிமம் இருக்கும். அப்ப இந்த I 0 இருக்கக்குள்ள 6 வந்து மேக்சிமம் இருக்கு. அப்ப 6 மேக்சிமம் பெருமாட்டி அந்த I வந்து 0 இருக்கு. அப்ப 6 2 தர 10 1.
இது மேல போனா 60 × 2 30. அப்ப R max வந்து 30. மேலுக்குள்ள கரண்ட் ஓடும். பட் இன்கேஸ் இது கனெக்ட் பண்ணாம ஒன் பண்ணி இருந்தா இதுக்குள்ள கரண்ட் ஓடாது. அப்ப முழு கரண்ட் இதுக்குள்ள போகும். இதால வர்றது முழு கரண்ட் இதுக்குள்ள போகுதுன்னா அங்க R மேக்சிமம் வருவது 30. பாதிப்படையா வருது. அது ஓகே தானே? அடுத்தது இ பார்ட். இது இ பார்ட். ஓகே, என்ன கேட்கிறார்? மாணவன் ஒருவன் ஒப்பமாக்கும் கொள்ளளவியை கொண்ட ஆனால் ஜெனர் ஒப்பமாக்கல் இல்லை ஒரு சீராக்கிய சுற்றை ஒரு பொது காலி விரியலாக்கியை செயற்படுத்த தேவையான நேரோட்ட வலுவளங்களாக பயன்படுத்த தீர்மானித்தான். பொது காலி விரியலாக்கியின் சுற்று வரைபடத்தை வரைய. பொது காலி பொது காலி எப்படி? ஓகே, இது நார்மல் டிரான்சிஸ்டர் ஒன்று. இப்ப இது நார்மலா இது ஒர்க் பண்றதுக்கு பேஸ் இது எமிட்டர். சோ பேஸ் எமிட்டர் முன்மா கோடல கொடுக்கணும். எப்படி? சோ இதுதான் வளையல் அழுத்தம் விசிசி. உங்கதான் கொண்டு வந்து என்னத்தை தொடுக்க போறோம்? அந்த அவுட்புட்டை கொண்டு வந்து தொடுக்க போறோம் இந்த இடத்துல. ரைட். இதை கொண்டு வந்து புவி தொடுப்பு தேவை. அப்ப இங்க கொடுக்குற இன்புட் எதுக்கும் பேஸுக்கும் எமிட்டருக்கும் இன்புட்டை கொடுக்குறேன். இங்க கலெக்டருக்கும் எமிட்டருக்கும் முதல்ல அவுட்புட் எடுக்கிறேன். அப்ப இதுதான் என்ன? பொது காலி இணைப்பு. ஓகே, இப்படி கீறிக்கொள்ளலாம். அல்லது இதை நீங்கள் அழுத்த பிரியை சுட்ட பயன்படுத்தி இதுக்கு ஒரு தடையை வச்சு அழுத்த பிரியை பயன்படுத்தி நீங்கள் என்ன செய்யலாம்? சிதக்கிட்ட கீறிக்கொள்ளலாம். எப்படி கேஸ்னா போதும். இது ஆர்பி, அதான் அடுத்து செகண்ட் பார்ட். இது ஈல பிளஸ் பார்ட். செகண்ட் பார்ட் என்ன கேட்கிறார்? வலுவளங்களின் வோல்ட்டளவு மாறல் காரணமாக எது அந்த ஒப்பமாக்கல் இல்லாமல் சரி காரணமாக விரியலாக்கியின் அடியிலும் பயப்பிலும் வோல்ட்டளவுகளில் நீர் எதிர்பார்க்கும் மாற்றங்களை என்னவா? வலுவளங்களின் வோல்ட்டளவு மாறல். அந்த அவுட்புட் வந்து கொஞ்சம் கூடி குறையும் தானே? அப்படி கூடி குறையக்குள்ள விரியலாக்கியின் அடியிலும் பயப்பிலும் வோல்ட்டளவுகளில் நீர் எதிர்பார்க்கும் மாற்றங்களை குறிக்கும். எப்படி வரும்? இப்ப இந்த விசிசி மாற எங்களுக்கு இந்த இடத்துல இருக்கிற வோல்டேஜ் மாறுது. ஐபி மாறும். ஐபி மாறினா இந்த வோல்டேஜ் மாறும், விபி மாறும். சரி, அப்ப விபி கூடி குறையும். நாங்கள் இந்த அழுத்த பிரியை சுற்ற இந்த இடத்துல பயன்படுத்தினா தான் பெட்டர். ஏன்? இந்த வோல்டேஜ் அப்ப மாறாம இருக்கும் 0.7. ஓகே, ஆனா அது இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை, பெரிய மாற்றம் இல்லை. இதுக்குள்ள இருக்கிற வோல்டேஜ் அந்த பெரிய மாற்றம் இல்லைன்னா ஓகே, சீக்கிரம் இல்லைங்க. அப்ப இந்த விபி மாறும். இப்ப இந்த விபி மாறக்குள்ள நடக்கும், இதுக்குள்ளால ஒரு ஐபி மாறுது இல்லை. ஐபி மாறினா அதுக்கு இந்த மாதிரி ஐசி மாறும். ஐசி மாறிக்க எங்களுக்கு அவுட்புட் மாறும். அதே மாதிரி மாற்றம் ஒன்று ஏற்படும், கூடி குறை. இங்கே கூடி இதுல கூடையக்கு இதுல கூடும், இதுல கூடையக்கு இதுல குறையும். பட் இங்க என்ன? அதுக்கு எதிர்மாற நிகழும். ஓகே, அனைவர் என்ன கேட்கிறார்? வோல்ட்டளவில் நீர் எதிர்பார்க்கும் மாற்றங்களை குறிப்பிடுக. அப்படி கொள்ளுங்க. எனது வளங்கள் வோல்ட்டளவின் மாறலுக்கேற்ப
வழங்கல் வோல்டளவின் மாறலுக்கேற்ப அடி வோல்டளவு அடி வோல்டளவு மாறுபடும். அடி வோல்டளவு மாறுபடும். அது எப்படி மாறும்? இது மாறுற அதே மாதிரி இது மாறுபட்டு கொள்ளும். அப்ப அதை ஒருக்கா மென்ஷன் பண்ணாங்க. என்ன மாறுபடும்? அதாவது எனது வழங்கல் வோல்டளவு மாறும் வகையிலேயே அல்லது மாறுவது போலவே அடி வோல்டளவு மாறும். அது மாறுற அதே மாதிரி இது மாறும். ஆனா அந்த பருமன் என்ன செய்யும்? இது குறைவா இருக்கு, இது கூட பெருமானம் இருக்கு, இது குறைய பெருமானம். இது 16 16 16 15 அப்படி கூடி குறையுது. 0.7 0.6 0.5 அந்த ரேஞ்சு கூட கூடி எனக்கு இருக்கிறது 0.6 எல்லாம். அப்ப அந்த அதே மாதிரி மாறுபடும், சின்ன பெருமானத்துல மாறும். அப்ப என்னன்னு சொன்னேன், வழங்கல் வோல்டளவு மாறுபடுவதை போலவே பிபி மாறுபடும். சரி, பயப்பு வோல்டளவு அப்படி மாறுபடும். அது விரியலாக்கப்படும் எல்லாம். விரியலாக்க என்ன நடக்கும்? இங்க வோல்டேஜ் கூடினா, இதுல வோல்டேஜ் கூடினா ஐபி கூடும். இதுல வோல்டேஜ் கூடினா இங்க ஐபி குறையும். என்ன ஐபி குறையும். விபி கூடுதல்டா இங்க ஐபி குறையும். இங்க ஐபி குறைகிற நேரம் இது ஐசி குறையும். ஐசி குறையில வோல்டேஜ் குறையும், இது கூடும். இது கூட ஐபி கூடும், ஐசி கூட இது குறையும். ஓகே, அப்ப என்ன? பயப்பு அழுத்தமானது விரியலாக்கப்பட்டு எதிரவத்தையில் பெறும். அப்படி சொன்னாதானே, ஆனா அதை சொல்லணும் அவசியம் இல்ல. விரியலாக்கப்பட்டு பெறப்படும். ஓகே, அப்படி கொடுத்தாலும் ஓகே. அந்த மாற்றத்தை விளங்கப்படுத்தணும். ஓகே.